எத்த உங்க பையன் வரட்டுமே, வந்த பிறகு சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. என் மாமா வர வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. சரி சரி போறோம் போறோம். மாமனார் மாமியாருக்கு சோத்த போடுவோம், எல்லாருக்கும் எதுவும் எடுத்து வைப்போம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அப்படியே உள்ளாரையே உட்காந்துக்கிறது. அப்புறம் அவ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே தூங்கிடாது. சரியா, வந்து சாப்பிட்டுட்டு போடு. ஏம்மா இலை வாடா, வந்துட்டியா? என்ன வேலை இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு போல. சரி சரி, கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். இப்பதான் உன் பொண்டாட்டியை சாப்பிட கூப்பிட்டேன். இந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற. 3 வேளைக்கு சோறு தண்ணின்னு எல்லாத்தையும் நாமளே எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னத்த செய்ய, எல்லாத்தையும் என் தலையில தான் கடவுள் இழுத்து விடுறேன். ஏம்மா இந்த சோறு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதே இவ்வளோ இதுவா பேசுற? உனக்கு என்ன, நீ சொல்லுவ. இந்த வீட்டுல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு பாரு, அப்ப தெரியும். முடியாத உடம்ப போட்டுக்கிட்டு இந்த ஆத்தாக்கறி எவ்வளவு வேலை செய்யறான்னு உனக்கு தெரியுமா? சரி வந்ததும் புலம்பாத போ. என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? எப்பவும் போல சாம்பார் ரசமா இல்ல கறி மீன் எதுவும் எடுத்திருக்கிய? ஆமா, நீ கொடுத்த 50,000 வச்சு கறி மீன் தான் உனக்கு ஆக்கி போடணும். ரசம் தான் வச்சிருக்கவன். உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தான் பத்தாது. ஏம்மா இப்படி இருக்க? போமா. சரி, இன்னைக்கு சம்பளம் கொடுத்தாங்களே, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடு. வெறும் ரசமா இருக்கு, முட்டை வாங்கி தொட்டுக்க செஞ்சு வைக்கிறேன். பேசாம போமா. வந்ததும் காசு கொடு காசு கொடுன்ற. இன்னும் காசு கொடுக்கல போ. திருட்டு பையன் எப்படி ஏமாத்துறான் பத்தியா? சம்பளம் வேலைக்கு போனானா காசு கொடுக்கலையா? இந்த அப்படி நான் வெளியே போனதும் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து மறைச்சு வச்சுப்பான். ஏங்க நான் வர்றதுக்கு நேரம் ஆச்சுன்னா என்ன? நீ போய் சாப்பிட வேண்டியதானே? காலையிலேருந்து நீ சாப்பிட்டியே இல்லையா? இல்ல, காலையில இருந்து சாப்பிடல. சரி, நீ வந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம்னு அப்படியே படுத்துட்டேன். என்ன கனி நீ இப்படியா இருப்பாங்க? எப்பவும் நான் உன் கூடவே இருந்துகிட்டு இருக்க முடியுமா? இனி வேலைக்கு சாப்பிடலன்னா என்கிட்ட பேசவே கூடாது பாத்துக்க. சரி கலை, நீ போய் குளிச்சுட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல கனி, எனக்கு சாப்பாடு வேணாம். ஒரு மாதிரி இருக்கு, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. நீ போய் சாப்பிடுறியா? அப்ப எனக்கும் வேண்டாம். ஏய் என்ன பேசுற? நீ தான் காலையிலேருந்து சாப்பிடலன்னு சொன்ன. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, சாப்பாடு வேணாம். நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். எனக்கு தனியா சாப்பிட பிடிக்கல. ஏன் கனி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அப்ப நீ மட்டும் வேணான்னு சொல்றல. இது நெசமாவே ஒரு மாதிரி அலுப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே நான் படுத்து எழுந்திருக்கிறேனே. நான் வேணா உனக்கு குளிக்க வெந்நீர் போட்டு தரவா? அதெல்லாம் வேண்டாம், நான் போய் குளிச்சுட்டு வரேன். வேலைக்கு போறதே ஒரு மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீ பாவமல, எவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னால தானே இவ்வளவு கஷ்டப்படுற. சே அப்படியெல்லாம் சொல்லல கனி. இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் எவ்வளோ பேர் செய்கிறாங்க. இதெல்லாம் என்ன சும்மா? நீ வேற பசியில் கிடக்குற. நான் போய் குளிச்சுட்டு வரேன் சீக்கிரம். பாவம், அவன் நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறான். கல்யாணம் பண்ணல, அனுபவிக்கட்டும் நல்லா. ஏ சிக்கி முக்கி உயாலா சிக்கி முக்கி உயாலா மஞ்ச உடம்பு செவந்திருக்கு மாமா உன்னை பார்த்து டக்கான் 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 டக்கானம். என்ன வசந்தியக்கா சொல்லு. ரேஷன் கடையில பொருள் எல்லாம் போடுறாங்களா? நான் கொஞ்சோண்டு தான் இருக்கான், சீக்கிரம் வாடி போலாம். அப்படியா? ஐயய்ய, ரேஷன் கடைக்கு போனா வேற போயிட்டு வரவே 2 மணி நேரம் ஆயிடும். எப்படி போய் அந்த கூட்டத்தில் வாங்குறது? அதாண்டி, ஊரே வேற அடிச்சு புந்துக்கிட்டு போயிட்டாலவே. நாம தான் இன்னும் போகாம இருக்கோம். அங்க நாம போய் சேர்றதுக்குள்ள பொருள் எல்லாம் தீந்து போயிடுதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு விட்டா அப்புறம் எப்பவும் வாங்கவே முடியாது. ஏக்கா, உன் புருஷன் வீட்டில் இருந்தா போய் லைன்ல நிக்க சொல்லலாம். பொம்பளை லைனோட ஆம்பளை லைன் கம்மியாக தானே இருக்கும். போனா வாங்கிட்டு வந்துடலாம்ல. யாரு அந்த மனுஷன் ரேஷன் கடைக்கு எப்படி போவாரு சிரிச்சுக்கிட்டு? ஏண்டி நீ வேற? அது ஒரு தண்ட கர்மாந்திரம் வீட்டுல எதுக்குதான் இருக்குன்னே தெரியல. சிறப்பு, மிக சிறப்பு. வசந்தியக்கா, உன்னைய பார்த்து தான் புருஷனுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு கத்துக்கணுக்கா. நீ வேற ஏண்டிய வாய் கலர்ற, பேசாம இரு. சரி, நான் போறேன், நீ வாரியா இல்லையா? வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏ செடியா, காலையில தானடா நீ பார்த்தேன். என்னமோ புதுசா 10 வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி எப்படி இருக்கா, நல்லா இருக்குன்னு கேக்குறேன். வசந்தி அக்கா அதெல்லாம் புரியுறவங்களுக்கு புரியும். அப்புறம் என்ன இந்த பக்கம்? என்ன எதுவும் பார்க்க வந்திருக்கீங்களா? என் தேவை எதுவும் உங்களுக்கு தேவையா? இவன் என்ன லூசு பைய மாதிரி வளர்றான்? சரியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போப்பா. ஏ வசந்தி, சும்மா பேசாம இரு. இந்த ரேஷன் கடையில போய் பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொல்றல, அரிசி பயிறு எண்ணெய் எல்லாம் தூக்கி எடுத்துக்கிட்டு வருவியா? முடியாது சின்ன பொண்ணு, எவனையாவது கெஞ்சிக்கிட்டு தான் கிடக்கணும். இந்த அரிசி முட்டையை கொண்டு வீட்டுல போடுன்னு எவனும் வண்டியில வரவனை பார்த்து கை கட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். என்ன செய்யறது? இந்த அதுக்கு தான் ஆடு மாதிரி வந்து தானே தலையை கொடுக்குறான் பாரு. உட்காந்த இடத்துல இருந்து ரேஷன் பொருள் வாங்குறது எப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாரு. எப்படி உட்காந்த இடத்துல இருந்தே வாங்குவேன்? வசந்தியக்கா, என்னக்கா சொல்றீங்க? ரேஷன் பொருள் இன்னைக்கு விட்டா கிடைக்காதா? ஐயோ, எங்க வீட்டுல வேற வாங்கவே இல்லை. என்னக்கா செய்யுது? அந்த அரிசி மூட்டையை எப்படி நான் தூக்கிக்கிட்டு வருவேன்? எங்க அம்மா வேற இல்ல, ஊருக்கு போயிருக்கு. அரிசி வாங்கலனா வந்து என்னைய வேற வையும். என்னக்கா செய்யறது? வசந்தி அக்கா என்ன ரேஷன் கடைக்கு போகணுமா? நான் தான் இருக்கல, என்னைய கேட்க வேண்டியதானே? நாங்க 2 பேர் தானே இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேலை? போடா வேலையை பார்த்துக்கிட்டே. வசந்தி அக்கா நான் யாருக்கிட்டையும் பேசல, உங்ககிட்ட தான் கேட்கறேன். எதுவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கக்கா, வாங்கிட்டு வந்து தாரேன். உங்க கார்டை கொடுங்க. உங்க கார்டை கொடுங்கக்கா, நான் போய் வரிசையில் நிக்கிறேன், நீங்க பின்னாடியே வாங்க. வசந்தியக்கா, உங்களோட ஒத்தாசி ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது. உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போலாம். ஏடி, அவன் தான் வாங்கி தரேன்னு சொல்றான்ல, அப்ப என்னடி? சரி பாவம், வெயில கஷ்டப்படுவீங்களே, வாங்கிட்டு வந்து தரலாம்னு பார்த்தேன். வேணாம்னா போங்க. ஆஹா, என்ன இப்போ விட்டா பிடிக்க முடியாது. சரி, நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதால தாரம்.
நீ போய் லைன்ல நில்லு, நாங்க சாப்பிட்டுட்டு பிறகு வாரம் வந்து வாங்கி தரோம், எடுத்துட்டு வந்து வீட்டுல வாங்கி. அர்க்காணி உனக்காக அது கூட செய்ய மாட்டேனா? இந்த வரு நீ உதவின்னு கேட்ட, அதுக்காக நாங்க வந்து சரி செஞ்சு கொடுன்னு சொன்னோம், அவ்வளவுதான் பாத்துக்க. இதையே காரணமா வச்சு பின்னாடி வர்றது, அப்புறம் கடைக்கு போயிட்டு வரோம்னு சொல்றது, அப்புறம் அது இதுன்னு வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்படி நீ எது வாங்கி கொடுத்தாலும் நான் வாங்குற ஆளும் கிடையாது. ஏட்டி யார் நீ அடி? முந்தானேத்து தானே புஷ்பா புருஷன்கிட்ட புரோட்டா வாங்கி தின்ன. நமக்கு எதிரி வெளியெல்லாம் எங்கும் கிடையாது, கூடவே தான் இருக்காங்க. சரி தம்பி சீக்கிரம் கிளம்பு, அங்க வேற கூட்டமா இருக்கு, பொருள் எல்லாம் ஆயிட போகுது. வசதியக்கா எனக்கு என்ன வேணா வேலை செய்ய சொல்லுங்க செய்யறேன், ஆனா தம்பின்னு மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. ஏட்டி இவன் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போறான்? என்னாச்சு இவனுக்கு? நல்லா தானே இருந்தா. அது ஒண்ணுமில்ல, உன் நேத்து அவன் வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டான். இல்லை நீ என் தம்பிடா, எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னேன். தம்பி என்ன, நான் உன்னோட 2 வயசு தானே சின்ன பையன், யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உன்னையே தான் கட்டிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறான். ஐயோ எனக்கு அதுல இருந்து என்ன செய்யறதுனே தெரியல. அவன் சொன்னதுக்கு பிறகு எங்க வீட்டுல கடைக்கு போகணும்னாலும் அவன் தான் போறான், எங்களுக்கு எதுவும் பொருள் வாங்கி கொடுக்கணும்னாலும் அவன் தான் வாரான், எங்க வீட்டுக்கு எல்லா வேலையும் அவன் தான் செஞ்சு கொடுக்குறான். சரி நானும் போன போது எதுவும் எடுபடி வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கிறது இல்ல. ஏட்டி பாவண்டி அவன் ஏன்டி இப்படி பண்ற? வீடு பரவாயில்ல பாத்துக்கலாம் வீடு. அடுத்த வாரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அப்ப என்ன செய்வான்னு தெரியல பாவி பையன். இவனை நினைச்சாலே ஒரு சிரிப்பா வருது. அட குந்தாணி, இந்த குளறுபடியான வேலையெல்லாம் நீ பாக்குறியா? உன்னைய நான் நல்லவன்ல நினைச்சேன், உன் பின்னாடியும் ஒரு பையன் சுத்துறானா? ஏன் எங்க பின்னாடி எல்லாம் யாரும் சுத்த மாட்டாங்களோ? சரிடி அப்படியே அந்த பையல என் வீட்டுக்கும் வேலை செஞ்சு கொடுக்க சொல்லண்டி. பார்க்கலாம் வா. கனி இந்தா கனி, கட்டி சாப்பிடு. நான் பரவு போட்டு சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல நீ சாப்பிடு. என்ன நீ இவ்வளவு சாப்பாடு எனக்கு போட்டுட்டு வந்திருக்க? நான் இவ்வளவு எல்லாம் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடுற அளவு எனக்கு தெரியாதா? சாப்பிடு பேசாம. கனி எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்றேன் உங்ககிட்ட. இந்தா நான் ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுக்க. வாடி போய் சீக்கிரம் தூங்கலாம், காலையிலே 3 மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு போகணும் பாரு. இந்த எப்படி இழைச்சி விட்ட பத்தியா? 3 மணிக்கு போய் நைட்டுக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு வார. இந்த உடம்பு எப்படி மெலிஞ்சு போயிருக்கு பாரு. நல்லா சாப்பிடு, நீ சும்மா சோம்பேறி பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருக்காத. சரி நானும் சாப்பிடுறேன், இந்தா ஒரு வாய் ஊட்டிக்க. இல்ல எனக்கு வேண்டாம், நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன். காலையில இருந்து நான் வருவேன்னு தானே சாப்பிடாம உட்காந்து கிடந்த, அப்புறம் என்ன? காட்டு. யோ வேணாம் கலை. என்னடி பேசாம காட்டு ஊட்டிக்கு. இந்த ஏண்டா உன் பொண்டாட்டி நீ வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டாலே என்ன? காலையில இருந்து சோத்த போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு எத்தனை முறை சொல்றது? என்ன பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு கிடக்குறா? இதெல்லாம் சரி கிடையாதுடா. சரி வேலைக்கு போறவா வருவா, நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கோம்னு இருக்காளா பாரு. இதான் எனக்கு பசிக்கல, நான் அதனால சாப்பிடல, நான் வேணா வேணாம்னு சொன்னேன். பாத்தியாடா எவ்வளவு தெனாவட்டா பேசுற பத்தியா? ஒரு மரியாதை கொடுக்கறாளா பாரு. இத்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தானே சொன்னேன், நான் என்ன தெனாவட்டா பேசுனேன்? காலையில இருந்து அம்முக்கலையாட்ட இருந்துகிட்டு புருஷன் வந்தது என்ன பேச்சு பேசுற பத்தியா? எல்லாம் நீ கொடுக்கற இடம் தான் அவளுக்கு. இப்படியே வீட்டுல உட்காந்துக்கிட்டே அவளுக்கு ஊட்டி விட்டுட்டே இரு, நல்லா சம்பாரிச்சு முன்னேறலாம். சின்ன பாப்பா பாரு, இவ வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா. புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்க என்ன நடிப்பு நடிக்கிறளோ பத்தியா? ஆத்தாக்காரிய சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டானா பொண்டாட்டி சாப்பிடலன்னு கொண்டு வந்து ஊட்டி விடுறான் பாரு. அம்மா நீ வேணா வாய இந்த பக்கம் உட்காரு, உனக்கும் ஊட்டி விடுறேன். இப்ப இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல, சாப்பிடு. புருஷங்கார வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான், எதுவும் அலுப்புல வந்திருப்பான், சாப்பிட்டுட்டு அவன் நிம்மதியா படுக்கம்னு இருக்காளா பாரு. உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு கிடக்குறா. என்னம்மா நீனு ஏன் இப்படி எல்லாம் இருக்க? உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? இந்த காலையில 3 மணிக்கு எழுந்து வேலைக்கு போறேன், அதோட ராத்திரிக்கு 10-11 மணி ஆகுது வர்றதுக்கு. வீட்டுல யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டா இவ. சரி நான் வந்த பிறகு நம்ம புருஷங்காரன் வருவானே, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தானே இப்படி உட்காந்துருக்கா. நானும் வந்ததும் வேலை அலுப்புல அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டேன்னா இவ என்ன நினைப்பா? இங்க பாரு, கல்யாணம் பண்ணா நம்மள கண்டுக்கவே இல்லைன்னு நினைக்க மாட்டா? ஏலே பாவம், நீயே போய் வெளியில கஷ்டப்பட்டுக்கிட்டு வார, அப்புறம் என்னடா உன் பொண்டாட்டி தானே இவ, எங்க போயிட போற? ஏம்மா இவ என் பொண்டாட்டி தான், என் கூடயே தான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா. அதுக்காக இவளை பார்க்காம பேசாம இவ என்ன செய்யறா எப்படி இருக்கான்னு கண்டுக்காம என் வேலையை மட்டும் பார்த்தா போதுமா? யாருக்காக சம்பாதிக்கிறேன் நான்? இவளுக்காக தானே. இவ நல்லா சாப்பிடணும், நல்லா துணி போடணும்னு சொல்லி தானே சம்பாதிக்கிறேன். அப்புறம் இவ கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலன்னா எதுக்குமா இந்த சம்பார்த்தனை எல்லாம்? ஏங்க நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, எனக்கு சாப்பாடே வேணாம். அப்படியே எடுத்து நடிச்சிரு. எப்பா என்ன காரியம் சாதிக்கிறவளா இருக்கா என் மருமவே. அம்மா என்ன நீ இப்படியே பேசுற? அப்ப நான் வேலைக்கு போறப்ப இவளை இப்படித்தான் சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பியா? உன்னைய நம்பி தானே இவளை வீட்டுல விட்டுட்டு போறேன், நீயே இப்படி பண்ணா என்னம்மா இது? நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்க. ஆமாண்டா, நான் பண்றதுதான் உனக்கு சரியா இருக்காது. இவ ஒழுங்கா இருந்தா நான் எதுக்குடா கேட்க போறேன்? ஏண்டா உனக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்ல இவளுக்கு தான் இருக்கா? இவ பாட்டுக்கு பேசாம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்குறா. வீட்டுல எல்லாம் அப்படியே கிடக்கு. உன் அக்கா காரி ஒருத்தி வந்து இங்க உட்கார்ந்து இருக்காளே, அவ என்னன்னு சொல்றா தெரியுமா? உன் அண்ணன் மவனை தானே இப்படி ஒய்யாரமா தூங்குற, வேற ஒருத்தைய உன் மவன் கட்டி இருந்தா இப்படி எல்லாம் இருப்பாளா, அப்படி செய்வாளா இப்படி செய்யலாம், என்னைய பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறா. அவளுக்கு பயந்துகிட்டு நான் இவகிட்ட சரி அதை செய்து இது செய்துன்னு எதுவும் சொன்னாலும் காதலே வாங்க மாட்டேங்கிறா. நான் யாருக்கு என்னதான் பதில சொல்றது, நீயே சொல்லு. கனிய அம்மாவுக்கும் எதுவும் ஒத்தாசா வேலை செஞ்சா என்ன கனிய? நான் எது செய்ய போனாலும் உனக்கு அது தெரியாது இது தெரியாது, அதை அப்படி செய்யாத இப்படி செய்யாதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தெரியாத நான் தப்பு பண்ணாதானே தெரிஞ்சு கத்துக்க முடியும்.
எடுத்ததும் குறை சொன்னா எனக்கு எப்படி வேலை செய்ய தோணும்? அதான் எதுவுமே செய்யாம விட்டுப்புட்டேன். ஏம்மா இவளுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல, ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க வேண்டியதானம்மா. ஆமா ஆமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க? இந்த குழம்புல உப்பு இருக்கான்னு பாருன்னு சொல்றேன், குழம்பு கலக்கி விட்டு உப்பு இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. சரி உப்பு இல்லைன்னு சொல்றாளேன்னு இவளை நம்பி உப்பு போட்டேன். ஒரு கை உப்பு போட்டும் உப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னடி சொல்றேன்னு கொஞ்சம் நாக்குல நக்கி பார்க்கறேன், அவ்வளவு உப்பு. ஏன்டி இவ்வளவு உப்பு கக்கிதே, ஏன்டி இல்லைன்னு சொன்னேன்னு கேக்குறேன். குழம்பு அள்ளி எடுத்து இங்க பாருங்க உப்பே இல்ல குழம்புல அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. நான் என்னத்த செய்ய? என்ன கனி? உப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. அப்புறம் உப்பு எங்கடா இதுல இருக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தா உப்பை காணும். இப்படியே இருந்தா உன் பழப்பு தான் சிரிப்பா சிரிக்கும். ஓ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த வரடி அவன் வேலைக்கு போறான் வாரான், சரியா? ஒண்ணு கலெக்டர் உத்தியோகம் பார்க்கலையா மவன்? அவன் வருவான், வந்து நம்மளுக்கு சோறு விட்டு விடுவான்னு உட்காந்து கிடக்காம சாப்பிட்டுட்டு தூங்குற வேலையை பாரு. அவனை எதுவும் தொந்தரவு பண்ணாத, புரியுதா? ஏம்மா எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுமா. நீ ஏம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கோடி கோடியா சம்பாதிச்சாலும் குடும்பத்து கூட சந்தோஷமா இருக்கிற ஒரு நிமிஷம் போதாதாம்மா? சரி வேலைக்கு போன நம்ம புருஷன் வருவான், அவன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பா. நான் பாட்டுக்கு வந்ததும் படுத்து தூங்கிட்டேன்னா அவ பாவம் இல்லையா? நாங்களாவது வெளியே போகிறோம் வாரோம். நீங்கள் அப்படியா? புருஷங்கிட்ட எதுவும் பேசினாதான் உண்டு. பொண்டாட்டிக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுமா. என்னடா செய்யறது? உங்க அப்பங்காரன் அப்படியெல்லாம் இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஏதோ சாப்பிட்டுட்டு போய் சீக்கிரத்துல தூங்குங்க. கனி அம்மா பேசுறதெல்லாம் நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத. அவங்க எதுவும் தெரியாதவங்க, அப்படித்தான் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சரியா? இல்ல கலை, நான் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனா என்ன இனி ஒரு மாதிரி பேசுறாங்க, அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் எது செஞ்சாலும் அதுல தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, குறை சொல்றாங்க. இது இப்படி செய்யாதமனு சொன்னா எப்படி இருக்கு? ஏன்டி இது கூட உனக்கு தெரியலையா? என்னாடி நீ வளர்ந்து வந்தேன்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்றாங்க. நீ இருக்கையில ஒரு மாதிரி இருக்காங்க, நீ போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. சரி வீடு, அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். எங்க அம்மாவும் கெட்டவங்கலாம் கிடையாது, நல்லவங்க தான். மாமியார்ன்ற பவுசை காமிச்சுக்கிறாங்க வாங்கிட்ட, அவ்வளோதான். சரி வா நீ சாப்பிடு, போலாம். கலை, இனி நீ வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுவேன். இனி நீ வந்த பிறகு உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். சாரி, நீ மன்னிச்சிரு. பாவம், நீயும் வேலைக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படுற. என்ன நீ? இதெல்லாம் என் கடமை கண்ணி. எனக்காக நான் வருவேன்னு எவ்வளோ நேரம் காத்திருக்க கண்ணு முழிச்சு. ஒரு நாள் முழுக்க எவ்வளோதான் உழைச்சாலும் அந்த உடம்பு வலியெல்லாம் ஒரு நிமிஷம் உன் கூட உட்காந்து பேசையில் அப்படியே பறந்து போயிடும் தெரியுமா? உன் சிரிச்ச முகத்தை பார்த்தா போதுங்கண்ணே, என் எல்லா கவலையும் தீர்ந்து போயிடும். ஆனாலும் இந்த ஊட்டி விடுறதுலாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்லை? நான் என்ன குழந்தையா? நான் சாப்பிட்டுக்கிறேன் கூடு. என்னாடி, எப்பவும் எனக்கு நீ தான் குழந்தை. இன்னைக்கு இல்லை, என் உசுறு இந்த உலகத்தை விட்டு போகிற வரை நான் இப்படித்தான் இருப்பேன். நமக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் நீ தான் எனக்கு. நெசமாவா? சத்தியமா தாண்டி, சாப்பிடு. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றார். இலே சொல்ல மறந்துட்டேன் பாரு. நாளைக்கு நானு அப்பா ஆச்சி அக்கா எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். உன் பொண்டாட்டிய வீட்டுல பத்திரமா இருக்க சொல்லு, சரியா? காலைக்கு சாப்பாடெல்லாம் அவளே செஞ்சுக்க சொல்லு. உனக்கு வேலைக்கு போகையில சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லு. என்னது எல்லாரும் தனியா விட்டுட்டு போறீங்களா? என்ன கலை தனியா இருக்க சொல்றாங்க?